ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டு Z. உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஆர்கானிக் நீட்ஸுக்கும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9677142148. சென்னையில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு மினிமம் சார்ஜஸில் ஹோம் டெலிவரி கொடுக்குறோம். அண்ட் அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ்க்கு இந்தியா போஸ்ட் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை அப் டு 3 to 4 kg வரைக்கும் எங்களால் போஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி அனுப்பிச்சி வைக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூனட் பட்டர் ஃப்ரூட். நிறைய பேருக்கு இந்த பழம் என்னது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பியூனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்றது ஒரு சின்ன மர வகை, அதாவது குத்து மர வகை, இல்லை சின்ன செடின்னு கூட சொல்லலாம். இல்லை ஒரு பெரிய செடியாக வந்து தொட்டிலே வச்சு வளர்க்கக்கூடிய வெரைட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள், இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த வெரைட்டி வந்து மோஸ்ட்லி நர்சரியில் கிடைக்கிறது கஷ்டம்தான். இது வந்து கேரளாவில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பழ வகை செடி. நான் ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் வந்தது. நான் என்ன பண்ணேன்னா, டைரெக்டாக வந்துட்டு 50 லிட்டர் ட்ரம்லேயே வந்துட்டு இதை நட்டு வச்சுட்டேன். நான் சில நேரங்களில் வந்து சில செடிகளை நான் சின்ன சின்ன பாட்டில் நட்டு அடுத்தடுத்து வளர அடுத்தடுத்து பெரிய பாட்டுக்கு ரீபாட்டிங் பண்ணுவேன் நான். பட் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக 50 லிட்டர் ட்ரம்லேயே வந்து பிளான்ட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களில் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ்லாம் வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு. எஸ், கண்டிப்பாக வரும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், அப்புறம் கண்ட்ரோல் ஃபெர்டிலைசிங் தான் இருக்கிறதுனால 90% ரேர் வெரைட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ இது வந்து பிளான்ட்டோட அப்டேட். பிளான்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து தளிர் விட்டு ஓரளவுக்கு நல்லா பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் கொஞ்சம் வாழ்வா சாவா போராட்டன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பிளான்ட் நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா லாஸ்ட் இயர் டிசம்பர், அதாவது 2018 டிசம்பர் அந்த ரேஞ்சில் தான் அந்த பிளான்ட் நாங்கள் வாங்கி வச்சது. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, +or- 1 month இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த பியூனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்றத பற்றி தெரியாதவங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். பியூனட் பட்டர் நம்ம எல்லோரும் சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த பியூனட் பட்டரோட டேஸ்ட் தான் இந்த செடியில் வர்ற பழத்தோட டேஸ்ட்டும் இருக்கும். அப்படின்றதுனால தான் இது வந்து பியூனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட் அப்படின்னு இதுக்கு பேர் வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த அப்டேட்ஸ். ஓரளவுக்கு செடி நல்லா பிரான்ச்சஸோடு வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு பாட் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலர் பாட் மிக்ஸ் தான். நான் ஒரு செடிக்கும் தனித்தனியாக மாடி தோட்டத்தில் காய்கறிக்கு தனி, பூச்செடிக்கு தனி, முள்ளங்கிக்கு தனி அப்படின்னு தனித்தனியாக நான் பாட் மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா 30 to 40% சாயில், 30 to 40% பார்த்தீங்கன்னா கொக்கோபிட், அதுக்கப்புறம் மெனூர்ஸ், அதுக்கப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இல்லைனா பயோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இது வரைக்கும் தான் நான் கலந்து பாட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறது. நான் இல்லை வீட்டில் இருக்கிற காய்கறி தோல் கம்போஸ்ட் இருந்துச்சுனாலும் ஸோ அதுவும் போட்டுக்கலாம். அது நல்லா பலன் தரக்கூடியது. ஸோ ஒரு செடிக்கும் நம்ம தனித்தனியாக பாட் மிக்ஸ் வைக்கணும் அப்படிலாம் எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அடுத்த அப்டேட்ஸ். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்க்கும்போது செடி ஓரளவுக்கு நல்லா பிரான்ச்சஸோடு வளர்ந்து வர்றதை பார்க்கலாம். ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த 10 மாதத்தில் நாங்கள் எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இந்த செடியில் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. ஆனால் ஒரு தடவை பார்த்திங்கன்னா வைரல் அட்டாக் ஃபேஸ் பண்ணது ஆயிடுச்சு. அது இந்த செடியில் வந்த வைரல் அட்டாக் இல்லை. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண ப்ரூனிங் டூல், அதாவது கவாத்து பண்ணுவோம் இல்லையா, அந்த டூல் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட்டில் வந்து அந்த வைரல் அட்டாக் ஆகிருக்குது. அது தெரியாமலே நாங்கள் அதை வந்து சர்வை பண்ணதுக்காக அதனோட பிரான்ச்சஸ், அதாவது அதனோட கிளைகளை அந்த ப்ரூனிங் டூலில் கட் பண்ணிவிட்டு அந்த டூலை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணாமல், அதாவது நல்லா நம்ம வந்து அதை ஒரு என்னது டெட்டால் இது மாதிரி எதாவது யூஸ் பண்ணி ப்ரூனிங் டூலை வந்து நம்ம கழுவிட்டு தான் அடுத்த பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணாமல் சில பிளான்ட்டில் அடுத்தடுத்து நாங்கள் கவாத்து பண்ணதில் ஒரு 5 or 6 பிளான்ட்ஸ் வந்து ரேர் வெரைட்டிஸ் எங்ககிட்ட நல்லா ஒரு 1 year 1.5 year ஏஜ் இருந்த பிளான்ட் வந்து சடனாக வந்து வைரல் அட்டாக்ல எல்லாமே சஃபர் ஆகி போயிடுச்சு நிறையா பிளான்ட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இதில் அடுத்த அப்டேட்ஸ். நல்லாவே க்ரீனிஷாக செடி வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், அந்த ப்ரூனிங் டூலை யூஸ் பண்ணதில் வந்துட்டு அந்த வைரல் அட்டாக் ஸ்ப்ரெட் ஆனத பிளான்ட்டில் வந்து இதுவும் ஒரு பிளான்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இதுவும் வைரல் அட்டாக் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி 1 by 1 என்னோடய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் டை ஆகிட்டு வரும்போது, அதாவது காஞ்சிட்டு வரும்போது
என்ன டிசீஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் எவ்வளோ வழிமுறைகள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே பயன் அளிக்கலை. ஒரு ஸ்டேஜில் வந்து இது வைரல் அட்டாக் அப்படின்னு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வைரல் ஆன்டிடோட் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய வாட்டர் ஆப்பிள், அதுக்கப்புறம் இந்த பியூனட் பட்டர் ஃப்ரூட், இன்னும் சில ஃப்ரூட் பிளான்ட்ஸ், அது என்னோடய கொய்யா பிளான்ட், இந்த மாதிரி சில ஃப்ரூட் பிளான்ட்ஸை மட்டும் என்னால் காப்பாற்றிக்க முடிஞ்சுது. பட் அந்த நான் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் மெடிசின் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரேர் பிளான்ட்ஸ், நல்லா ஏஜ்டான பிளான்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் திரும்ப புதுசாக வாங்கி வச்சு 1 by 1 வளர்த்துட்டு வரேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூனிங் டூல் யூஸ் பண்ணும்போது ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ இது வந்து அடுத்த அப்டேட்ஸ். ஸோ நிறையா பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால காற்றுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து செடி இங்கே எங்கேயும் ஆடாமல் இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ இந்த பிளான்ட்டை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்போதைக்கு ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நர்சரியில் இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் இப்போ மதர் பிளான்ட்லேருந்து நாங்கள் ஏர் லேயரிங் வந்து போட்டு இதிலிருந்து நாற்றுக்கள் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அந்த ஏர் லேயரிங் நாற்றுக்கள் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை நாற்றுக்கள் வருதோ அதை வந்து தனியாக ஒரு யூடியூப்பில் போடுறேன். ஸோ அது தேவைப்படுறவங்க எங்ககிட்ட இருந்து அப்போ அந்த பிளான்ட் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஒரு அப்டேட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா விதையிலிருந்து முளைச்ச பிளான்ட், அதுதான் வந்து நாங்கள் வாங்கினது. ஸோ இதனோட பூ வந்து இப்படி தான் இருக்கும். நிறையா கொத்தாக மஞ்சள் கலரில் பூக்கள் வரும். ஸோ அதே மாதிரி பழங்கள் பிடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கொத்தாக பழங்கள் பிடிக்கக்கூடியது. ஸோ ஒரு கிளையிலையுமே நிறையா மொட்டுக்கள் வர்றதை பார்க்கலாம். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் ஆல்ரெடி செர்ரி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பூக்கள் எடுக்க ஆரம்பித்தாலும் வந்துட்டு நல்லா சம்மர் டைம் அப்படின்றதுனால வந்து காய் பிடிக்கலை. ஸோ அந்த பர்டிகுலர் செடிக்குன்னு சில கிளைமேட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை தாண்டி சம்மரில் வந்து நான் சில முயற்சிகள் பண்ணியும் வந்துட்டு என்னால் அதை காய் பிடிக்க வைக்க முடியல. ஸோ பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உதிர்ந்து கொட்டிட்டு தான் இருந்தது. நம்ம என்ன தான் ஷேட் நெட்லாம் மேலே கட்டியிருந்தாலும் கூட கிளைமேட், அதாவது அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதம், இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளால் செடிக்கு நிழல் தான் கொடுக்க முடியுமே தவிர செடிக்கு தேவையான குளிர்ச்சியான கிளைமேட் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ சில ரேர் ஃப்ரூட்ஸ் நம்ம வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் எவ்வளோ பூ இருந்தாலும் நமக்கு ஈல்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அப்டேட்டில் தெரியும், இது வந்து ஆஃப்டர் வைரல் அட்டாக். ஸோ வைரல் அட்டாக் அப்புறம் செடியை சர்வை பண்ண முடியுமா, நம்ம கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக வளர்த்து செடி டெட் ஆக போதான்னு பயந்து அதுக்கப்புறம் ப்ராப்பர் வைரல் ஆன்டிடோட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பயோனிஸ்ட் வைரக்ஸ் அப்படின்ற ஆன்டிடோட் தான் யூஸ் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் சேலுக்கும் வச்சுருக்கிறோம். ஸோ நாங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் 90% ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணி பலனடைஞ்ச ப்ராடக்ட்ஸாக பார்த்து வாங்கி தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ குவாலிட்டி இல்லாத எந்த ப்ராடக்ட்ஸும் நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அடர்த்தியாக இருந்த பிளான்ட்டே பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த சுத்தமாக வந்து அந்த அடர்த்தியே இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த சர்வைவலுக்கு அப்புறம் இப்போ வந்து புதுசாக திரும்ப நிறைய தளிர் எடுத்து பூக்கள் மொட்டுக்களும் திரும்ப வந்திருக்குது. அது நீங்கள் செடியை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றது தெரியும் கிளியராக. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் நீங்கள் ரேர் ஃப்ரூட் பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்க்கும் போது ப்ரூனிங் பண்ணும்போது ப்ரூனிங் டூலை ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு செடிக்கு யூஸ் பண்ண ப்ரூனிங் டூலை அப்படியே அடுத்த செடிக்கு யூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா நம்ம 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு ஏஜ்டு வச்சுருக்கிற ஒரு பிளான்ட்டு நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்துட்டு அந்த பிளான்ட்டே டெட் ஆகி நம்மகிட்ட இல்லாமல் போகிற அளவுக்கு ஆகி போயிடும். ஸோ பூக்கள் இப்படி தான் நிறைய நல்லா கொத்தா பூக்கள் எடுக்கும். ஸோ இந்த முறை நிறையாவே எடுத்துருக்குது. ஸோ வைரல் அட்டாக்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் செடி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த முறை பிஞ்சுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. செடியும் ஓரளவுக்கு நல்லா அடர்த்தியாக வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது நல்லா நிறைய கொத்தாக பிடிக்கணும் பிஞ்சு, இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் தான் பிடிச்சிருக்குது, நமக்கு பரவாயில்ல. அண்ட் ஃப்ரூட் இதுதான் பியூனட் பட்டர் ஃப்ரூட். இது நல்லா பழுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு கலரில் வந்துடும். ஸோ இதனோட சுவை பியூனட் பட்டர் எந்த சுவையில் இருக்குமோ அந்த சுவையில் தான் இருக்கும். ஸோ இதுனால் நாங்கள் ஏர் லேயர் போட்டு வச்சுருக்கிறது, அதில் ஆல்ரெடி ரூட்ஸ் வந்துடுச்சு, இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி ரீபார்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். அந்த ஃப்ரூட்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஏர் லேயர் பண்ணதை ரீபார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஏர் லேயரிங் வீடியோ தனியாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஏர் லேயரிங் பண்ணுறோம், அதில் எப்படி ரூட்ஸ் வந்துருக்குது, அதுக்கப்புறம் எப்படி அதை பாட்டிங் பண்ணுறோம்லாம் டீட்டெயிலிங் அதில் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஸோ இதில் இப்போது நல்லா பழங்கள் இருக்கிறதோடு இல்லாமல் மறுபடியும் நிறையா பூக்களும் எடுத்துருக்குது. ஸோ இந்த முறை நிறையா தேனீக்கள் எல்லாமே இந்த பூக்களை சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறையா பிஞ்சுகள் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பழம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இது வரைக்கும் பியூனட் பட்டர் ஃப்ரூட் நீங்கள் வாங்கி வச்சு வளர்க்கலை அப்படின்னா உடனடியாக ஒரு பிளான்ட் நீங்கள் வாங்கி இமீடியட்டாக உங்கள் மாடி தோட்டத்தில் பிளான் பண்ணுங்கள், வளருங்க. இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் நம்ம வச்சு வளர்க்கும் போது அதில் நமக்கு ஒரு ஈல்டப்போ ஒரு 10 பழம் நமக்கு கிடைச்சா கூட அது நமக்கு ஒரு அலாதி மன நிம்மதியை தரக்கூடிய விஷயம். ஸோ ரேர் ஃப்ரூட் பிளான்ட்ஸை தேடி வச்சு உங்களோட வீட்டு தோட்டம் இல்லை மாடி தோட்டத்தில் வச்சு வளருங்க ஃப்ரெண்ட்ஸ். Hope you all like this video. Thank you so much for watching this video. Meet you again with another wonderful video. Bye bye friends. Once again, thank you so much. Have a nice day.